சகோதரனை மோசம் செய்தவர்கள் எந்த காலத்திலும் நிம்மதியாக இருந்ததே இல்லை. அவர்களை ஏதாவது ஒரு ரோகம் பீடித்து கொண்டே இருக்கும். ஒன்று பலமில்லாமல் ஒல்லியாக மாறிடுவார்கள், இல்லை என்றால் மிக குண்டாகவும் மாறிடுவார்கள். சம்பதையை சொத்து வரலாம், அவர்களுடைய யோகத்தை பொறுத்து. ஆனால் சுகமே இருக்காது. சுகம் இல்லாத சொத்து எதற்கு நண்பா? வீட்டில் எப்போதும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்காது. இப்படி துரோகம் செய்தால் பேரே இல்லாத, மருத்துவருக்கே கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் வரும். அந்த வலியுடன் வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்க வேண்டியதுதான். சகோதரனை மோசம் செய்தால் இப்படிதான் நடக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். எங்க அப்பா 1,00,000 ரூபாய் எங்க மூத்த சகோதரியிடம் கொடுத்து எங்க 3 பேருக்கு கொடுக்க சொன்னா, அவங்க என் அண்ணனுக்கும் தம்பிக்கும் கொடுத்து எனக்கு துரோகம் செய்தால் அந்த பலன் என் அண்ணன் ரொம்ப கஷ்டம் அனுபவித்து செத்தான். இப்போ அந்த அம்மா அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தம்பிக்கு ஆரம்பமாகிவிட்டது. அவர்களை அந்த ஆண்டவனும் காப்பாற்ற